29 மாநில முதலமைச்சர் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் பொத்திக்கின்னு கம்மன் இருக்க வேண்டியது தானே? 29 ஸ்டேட் முதலமைச்சரும் கம்மன் தானே இருக்கான். தலையாட்டினான். நம்மால் ஒருத்தர் தான் நான்சென்ஸ் வாழை வெட்டிடுவேன். வெட்டி காமிச்ச ஒரே ஆம்பளை இந்தியாவில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர ஒரு மயிரும் கிடையாதுடா. தைரியமாக சொல்லுவேன். 12 மசோதா என்ன முடியும் பார்க்கலான்னு கேட்டேன். உன்னோட கையெழுத்தே இல்லாமல் சட்டம் ஆக்கின ஒரு ஆம்பளை இந்தியாவில் உண்டுன்னா அது எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் பண்ண முடியாது. கொரோனா வந்துச்சு, எல்லாம் என்ன சொன்னான்? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. புருஷன் வந்தவோட என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா என்கிட்ட பேசுவா? ஏங்க நான் இங்கே நிற்பேன் பின்னாடி, ஏங்க சாப்பாடு போட்டா? கேட்டமா இல்லையாம்மா? உலகமே அப்படி தானே சொல்லிச்சு. 10 பேர் மொத்தமாக இருந்தால் சொந்தக்கார வீட்டுக்கு மாறி போயிட்டோம்ல, பேசலைல்ல. இந்த நாட்டோட பிரதமர் மட்டும் இல்லை, உலகமே அதை தான் சொல்லிச்சு. நம்ம மாமா நரேந்திர மோடி இருக்காருல்ல, பார்பரை கூப்பிட்டு தாடியை ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துடும் சொல்லி மாறு வரைக்கும் தாடி வச்சுருந்தாரா இல்லையா? அன்றைக்கி ஆட்சியில் இருந்த அதிமுகவில் 2 மந்திரி என்ன சொன்னால், கொரோனா வந்திருக்குது, என் வீட்டுக்கு யாரும் வராதிங்கன்னு போர்டு வச்சானா இல்லையா? உலகமே என்ன சொன்னது? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு என்று சொன்னது. ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. சொன்னீங்களாடா எவனா? இது யாரா சொன்னாங்களா? அணில் குஞ்சு, பூனை குஞ்சு, அந்த குஞ்சு, இந்த குஞ்சின்னு எந்த குஞ்சாக இருக்கட்டும் சொல்லிச்சா? உங்களை தாங்க கேட்குறேன். சொன்னா கொரோனா வந்தப்போ எடப்பாடிக்கிட்டு என்ன கேட்டோம்? படுபாவி ஜனங்க கஷ்டப்படுது, ஒரு 5000 ரூபா கொடுறா பாவின்னு சொன்னமா இல்லையா? 5000 ரூபா கொடுத்தாராம்மா. 5000 ரூபா கொடுத்தாரா எடப்பாடி பழனிசாமி? எவ்வளோ கொடுத்தாரு? சூப்பர். இது என்ன பிரச்சனைன்னா, நீ டக்குன்னு பதில் சொல்லிடுற. இப்போ உன்னை கேட்காத முன்னாடி நீ பதில் சொல்லிட்ட, வாழ்த்துக்கள். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கதையை சொன்னேன்னு வச்சுக்க, இப்போ நீ கூட்டம் முடிஞ்ச உடனே எங்கே போவ? கோட்ரு. கூட்டம் முடிஞ்ச உடனே கோட்ரு, வீட்டுக்கு வந்த உடனே மேட்ரு, அப்புறம் தூக்கம், காலையில் இருந்தால் வேலை. அதனால் நான் உங்ககிட்ட பேசுகிறத விரும்புகிறதே இல்லை. தங்கக்காலா ஒழிக்கலாம் காட்டுறா ஒருத்தன். திமுகவை ஒழிப்பேன், திமுகவை அழிப்பேன், மண்டல ஆட்சியை மயிரை பிடுங்குவேன். பிடுங்குடா பார்க்கலாம். 75 வருஷம், எத்தனை சிறைச்சாலை, எத்தனை உயிர் போனது, எத்தனை பேரை இழந்தோம், எவ்வளவு தாலியை அறுத்திருக்கிறோம் இந்த நாட்டுக்காக. வருக கிளம்பி நேரா வரான். இந்த பகுதியில் யாராவது என் அன்பு தம்பிகளே, தங்கைகளே நீங்கள் இருந்தால், இந்த வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தால், விஜயன் பின்னால் போவதாக இருந்தால் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். இன்று வயது அவருக்கு 50 என்பது 50 ஆண்டு காலம் யார் மயிரை பிடுங்கிக் கொண்டிருந்தார்? கேட்பேனா? கேட்க மாட்டேனா? கொரோனா வந்ததை நீ கண்டு கொண்டாயா? புயல் வந்ததை நீ கண்டு கொண்டாயா? வெள்ளம் வந்ததை நீ கண்டு கொண்டாயா? எங்கள் அண்ணன் தளபதி அது போன்ற சரித்திரம் உனக்கு உண்டா? உன் அப்பனுக்கு உண்டா? உன் ஓத்தாளுக்கு உண்டா? உன் பரம்பரைக்கு உண்டா? கேட்பனா? கேட்க மாட்டான். இதை கேட்டால் 12:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறது. நான் சொல்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, மோதிரம் செஞ்சு போட்டுக்கன்றது. பேசுடா, மேடை போடு. இன்னைக்கு 75 வருஷம் இந்த கட்சிக்கு. நீங்க பாத்தீங்கல்ல, கவர்னர் கையெழுத்து போடல, எல்லாம் மூடிக்கின்றனர் தான். ஒரே ஆம்பளை எங்க அண்ணன் தளபதி தானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கினா. இதா திமுக. 14 வயது, 24 வயதில் திருமணம். என் தாய்மார்களே, இங்கே நிறைய பேர் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நெஞ்சில் ஈரம் இருந்தால், உங்களுக்கு கருணை இருந்தால், நீங்கள் பிள்ளை குட்டி பெற்றிருந்தால், அதை பாசத்தோடு நீங்கள் வளர்த்திருந்தால், உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்து, அது ஒரு மணமகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்து, திருமணம் முடிந்த 3ஆம் மாதம் மணமகன் சிறைக்கு போய் உங்கள் மகளும் கருவுற்று இருக்கிறாள் என்ற செய்தி கேட்டால் உங்கள் மனம் எப்படி துடிக்கும்?
வீட்டில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கம்மா, உங்கள் பொண்ணு 3ஆம் மாதம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிடுறான், பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, என்ன சொல்லுவீங்க? உங்களை தான் கேட்குறேன், என்ன சொல்லுவீங்க? இந்த பாழா போன கரு உருவான நேரம் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருச்சு, இதை உசுரோட வைக்காத கலைச்சிரு, இல்லைன்னா அப்பனை கொன்னுடும்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களாம்மா? உங்களை தான் கேட்குறேன். நான் நீங்கள் எல்லாம் பேசுங்க, பேசுகிறத மட்டும் கேளுங்க, குக்கர் தருவாங்க, இந்த கதைலாம் இல்லை. கூட்டத்துக்கு வந்தால் நான் கேட்டால் நீ பதில் சொல்லணும். சொல்லுவீங்கல்ல? அப்படி தானே சொல்லணும். ஏன்னா கருவாச்சி தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான். இந்த குழந்தை இல்லைன்னா இன்னொன்று பெற்றுக்கலாம், அது இல்லைன்னா இன்னொன்று பெற்றுக்கலாம். புருஷன் போயிட்டா ஒன்றுமே வாழ்க்கை இருக்காது. இதை அழிச்சிடுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு அவமானத்தை தாங்கி கருவாகி உருவாகி இந்த மண்ணில் உயர்ந்து நிற்கிறான் என்று சொன்னால் அதுதான் எங்கள் அண்ணன் உதயநிதி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்படி ஒரு பாவத்தை சுமந்து பெற்ற பிள்ளை கருவானா. நம்ம ஜாதியில் என்ன பழக்கம்? 5ஆம் மாதம் அரும்பழம் வைப்போமா, 7ஆம் மாதம் சொந்தக்காரன் வந்து ஜடத்தைப்பானா, காசு இல்லைன்னாலும் தண்டலுக்கு வாங்கி சீமந்தம் பண்ணுவோமா? ஆனால் எங்கள் அண்ணி துர்காவிற்கு 5ஆம் மாதம் அரும்பழம் வைக்க ஆள் இல்லை, 7ஆம் மாதம் எவனும் ஜடை தைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடத்துவதற்கு காதல் கணவன் வெளியில் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு செல்லும் போது காதலியே மனைவியே உன் காதலன் நான் இருக்கிறேன், எது நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் என்று ஆறுதல் சொல்ல காதல் கணவன் பக்கத்தில் இல்லை. அவளே போனாள், அவளே பெற்றெடுத்தாள், பெற்ற குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்தாள், பாலூட்டினாள், சீராட்டினாள், குழந்தையை குளிப்பாட்டினாள், அதற்கு ஆடை போட்டால், ஆடை போட்ட குழந்தையை எடுத்துக்கொண்டு மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு மத்தியிலே காட்டினாள். காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, இந்த கருவை எல்லோரும் கலைத்துவிட சொன்னார்கள், நான் கலைக்கவில்லை, கருவாக்கி உருவாக்கி வளர்த்து பாலூட்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினாள். எங்கள் அன்னை துர்கா பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. எவனுக்கிட்ட இந்த வரலாறு இருக்கு? எவனுக்குனா இருக்க இந்த வரலாறு? 24 வயசுமா, ஒரு வருஷம் மனைவி பக்கத்தில் இல்லை. இப்போ மாதிரி ஜெயிலா லைட் இருக்காது, சீடுலாம் வடிஞ்சு கிடக்கும், ரைட்டான லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிப்பான். ஒருவேளை சிட்டி பாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே செத்து போயிருப்பார். 2 உயிரை கொடுத்து எங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்ற கட்சி இது. இப்படி வந்து படிப்படியாக உயர்ந்து சென்னை மாநகரத்தின் மேயராக அவதாரம் எடுத்து அதற்கு பின்னால் உள்ளாட்சித்துறை மந்திரியாக, துணை முதலமைச்சராக, கட்சிக்கு பொருளாளராக, செயல் தலைவராக, அதற்கு பின்னால் தலைவராக, 2021 தேர்தல் வருவதற்கு முன்னால் அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 40 பேர் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், தளபதி அவர்களே ஆட்சி அமைத்து விடுவோம் என்று எல்லோரும் சொன்னபோது, நான் கலைஞரின் மகன், அடுத்த வீட்டு சாப்பாடை சாப்பிட மாட்டேன், தேர்தலில் நில்வேன், வெல்வேன், ஆட்சி அமைப்பேன் என்று சொல்லி நின்று வென்ற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதிக்கு 72வது பிறந்த நாள். ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய் கேபிள் டிவின்னா 3 மாசம் கட்டினா எவ்வளவு ஆச்சு? மிச்சம் 100 ரூபாயில் என்ன மயிரை வாங்கி தோண முடியும்? அந்த பல்லு பழனிசாமி ஏன்னா அறிவுந்ததா கொடுத்தானா? ஆனால் அப்போ கல்லாப்பட்டியில் எவ்வளோ பணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அவன் நக்கிட்டானா தொடச்சிட்டானானோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்போ சொன்னோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000-ஐ இந்த ஸ்டாலின் தருவான் என்று சொன்னோம். சொன்னது ஜூன் மாதம், கொடுத்தது மே மாதம். கொடுத்தோமா இல்லையா? கொடுத்துட்டல. அப்புறம் என் தாய்மார்களே, உங்கள் முகத்தை பார்க்கும்போது நான் முகமலர்ச்சியோடு இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க இல்லைம்மா? கண்டிப்பாக போகிறீங்க. போனால் மாதம் மாதம் சம்பளம் வரேன் இல்லைம்மா? சம்பளம் வந்து அந்த சம்பளத்தை யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்போம்மா? புருஷர். கரெக்டாக சொல்லிச்சுங்க, அதான் புருஷர்.